குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னாக்கா ஒரு பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அது வந்து யூனிட் டிஜிட். ஓகேங்களா? யூனிட் டிஜிட் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பரில் இருக்க கடைசி நம்பர் தான் வந்து யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இதில் யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த 6ங்கிறது யூனிட் டிஜிட். ஏன்னா இதுதான் ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கடைசி நம்பர் என்னன்னாக்கா இது பேர் தான் என்னன்னாக்கா யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் பார்த்தோன்னா நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை கற்றுக்கிறதும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். வாங்க டைரெக்டாக வந்து பேசிக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்னாக்கா நம்ம பேசிக்லேருந்தே போகலாம். ஒரு நம்பர் 2 இருக்குது. 2 பவர் 1 என்னன்னாக்கா எதில் முடியும்னாக்கா 2ல் முடியும். அதனுடைய வேல்யூவே 2 தான். பட் எதில் முடியும்னு கேட்டாலும் 2 தான். 2 ஸ்கொயர் எதில் முடியும்னாக்கா 4. 2 கியூப் எதில் முடியும்னாக்கா 8. 2 பவர் 4 எதில் முடியும்னாக்கா 2 பவர் 4ஓட வேல்யூ 16. அது எப்படி சொல்லலாம்னா இதுக்கு முன்னாடி இங்கே 8 போட்டுக்காங்க, அதை திரும்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 16. அப்போ கடைசி நம்பர் எதில் முடியும்? 6ல் முடியும். 2 பவர் 5 எதில் முடியும்? 16 × 2 6 × 2 12 2ல் முடியுமா? ஓகே. அப்போ இங்கே பாருங்க, வந்த நம்பரே திரும்ப வரும். 2 வந்துருச்சுங்களா? அடுத்து திரும்ப யார் வருவாங்க? 4 8 6 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு 2 பவரில் நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா 4 நம்பர்ஸ் ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். அதாவது 2 பவர் 5 எடுத்தால் திரும்ப 2 வரும். 2 பவர் 6 எடுத்தால் திரும்ப 4 தான் வரும். அடுத்து 8 தான் வரும். அடுத்து 6. இந்த 4 நம்பர்ஸ் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகும் 2 சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த 4 நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இதே மாதிரி நான் 3க்கு பார்க்குறப்ப 3 பவர் 1ஓட வேல்யூ என்ன? 3. 3 ஸ்கொயர் எதில் முடியும்? 9. 3 கியூப் எதில் முடியும்? 27 7ல் முடியும். 3 பவர் 4 எதில் முடியும்? 81 1ல் முடியும். திரும்ப 3 பவர் 5னு பார்க்குறப்ப 3ல் முடியும். 3 பவர் 6 எதுன்னு பார்க்குறப்ப 9ல் முடியும். 3 பவர் 7னு பார்க்குறப்ப 7ல் முடியும். 3 பவர் 8 1ல் முடியும். பாருங்க, வந்த நம்பரே தான் 3971 3971. அப்போ யார் மட்டும் தான் திரும்ப திரும்ப வராங்கனாக்கா இந்த 3971 இந்த வந்த நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப வருது. யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி யார் வந்தாங்க? 2486 வந்தாங்க. இங்கே யார் வராங்க? 3791 வராங்க. சரிங்களா? இதே 4 பவரில் பார்க்குறப்ப 4 பவர் 1 4. 4 ஸ்கொயர் 16 எதில் முடியும்? 6ல் முடியும். திரும்ப 4 கியூப் 64 எதில் முடியும்? 4ல் முடியும். 4 பவர் 4 எதில் முடியும்? 6ல் முடியும். அப்போ இங்கே பாருங்க, வந்த நம்பர்ஸே திரும்ப திரும்ப வருதுங்களா? இங்கே 4க்கு எத்தனை நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வருதுனாக்கா 2 நம்பர்ஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப வருது. ஓகேங்களா? அடுத்தது 5க்கு பார்க்கலாம். 5 பவர் 1 எதில் முடியும்? 5ல் தான் முடியும். 5 ஸ்கொயர் எதில் முடியும்? அகைன் 5ல் தான் முடியும். 5 கியூப் எதில் முடியும்? 5ல் தான் முடியும். அப்போ 5ஓட பவரில் எந்த நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக எதில் தான் முடியும்னாக்கா 5ல் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? இப்போ 6ல் எடுக்கிறப்ப 6 பவர் 1 எதில் முடியும்? 6ல் தான் முடியும். 6 ஸ்கொயர் எதில் முடியும்? 36 அகைன் 6ல் தான் முடியும். 6 கியூப் எதில் முடியும்? 216 அகைன் 6ல் தான் முடியும். அப்போ 6ம் எத்தனை தடவை தான் வரும்னாக்கா 1 டைம் தான் வரும். ஓகேங்களா? 7 பார்க்க போகிறோம். 7 பவர் 1 எதில் முடியும்? 7. 7 ஸ்கொயர் எதில் முடியும்? 49 9ல் முடியும். 7 கியூப் எதில் முடியும்? 3ல் முடியும். 7 பவர் 4 எதில் முடியும்? 1ல் முடியும். திரும்ப 7 பவர் 5னு பார்த்தா எதில் தான் முடியும்? 7ல் தான் முடியும். 7 பவர் 6 எதில் முடியும்? 9ல். 7 பவர் 7 எதில் முடியும்? 3ல். 7 பவர் 8 எதில் முடியும்? 1. அப்போ 7 சீரீஸில் எந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுனாக்கா 4 நம்பர்ஸ் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 8க்கு பார்க்குறப்ப 8 பவர் 1 8. 8 ஸ்கொயர் 64 4ல் முடியும். 8 பவர் 3 2ல் முடியும். 8 பவர் 4 6ல் முடியும். 8 பவர் 5 திரும்ப பார்த்தீங்கன்னா 8ல் முடியும். 8 பவர் 6ன்னு பார்க்குறப்ப திரும்ப 4ல் முடியும். 8 பவர் 7 2ல் முடியும். 8 பவர் 8 அகைன் 6ல் முடியும். அப்போ 8க்கும் எத்தனை நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? 9 பார்க்கலாமா? 9 பவர் 1 என்ன ஆகும்? எதில் முடியும்? 9. 9 ஸ்கொயர் எதில் முடியும்? 81 1ல் முடியும். 9 கியூப் எதில் முடியும்?
திரும்ப 9ல் தான் முடியும். 9 பவர் 4 எதில் தான் முடியும்? 1ல் தான் முடியும். அப்போ 9 திரும்ப திரும்ப எதில் தான் முடியும்னாக்கா ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி எழுதலாமா? இது மட்டும் இந்த டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 2 பவர் 2க்கு எதெல்லாம் முடியும்னாக்கா 2 பவர் 1 2, 2 ஸ்கொயர் எதில் முடியும்? 4, 2 கியூப் எதில் முடியும்? 8, 2 பவர் 4 எதில் முடியும்? 6. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்த 4 நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ இது எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும்னா 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3 பார்க்குறப்ப 3 பவர் 1 3, 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27க்கு 7, 3 பவர் 4 81க்கு 1. அப்போ 3யும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும்னாக்கா 4 டைம்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 4ல் பார்க்குறப்ப 4 பவர் 1 4, 4 ஸ்கொயர் எதில் முடியும்? 6. அதுக்கடுத்து திரும்ப 4 6 4 6 தான் வரும்னு பார்த்தோமா? இது 2 தடவை தான் ரிப்பீட் ஆகும். இது 2 தடவை ரிப்பீட் ஆகிறத விட இன்னும் ஈஸியாக சொல்கிறது எப்படின்னாக்கா 4 பவரில் ஆட் நம்பர் வந்தால் எதில் முடியும்? 4ல் தான் முடியும். 4 பவரில் ஈவன் நம்பர் வந்தால் எதில் முடியும்? 6ல் தான் முடியும். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, 4 பவர் 999 எதில் முடியும்னு கேட்குறாங்க. மேலே பவரில் ஆட் நம்பர் இருக்கு, அப்போ கண்டிப்பாக எதில் தான் முடியும்? 4ல் தான் முடியும். சரிங்களா? அடுத்தது 5 பார்க்கலாங்களா? 5ல் எந்த நம்பர் வந்தாலும் எதில் தான் முடியும்? 5ல் தான் முடியும். 5 பவர் எந்த நம்பர் வந்தாலும் எந்த நம்பர் வந்தாலும் எதில் தான் முடியும்? 5ல் தான் முடியும். இப்போ 5க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 6க்கு இருக்கும். 6 பவரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் எதில் தான் முடியும்? 6ல் தான் முடியும், எக்ஸப்ட் 0. ஓகேங்களா? 6க்கு எத்தனை தான் ரூலு? 1 தான். ஒரு தடவை தான், ஒரு சைக்கிளில் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 7 பார்க்க போகிறோம். 7 பவர் 1 7, 7 ஸ்கொயர் 9, 7 கியூப் 3ல் முடியும், 7 பவர் 4 எதில் முடியும்? 1ல் முடியும். அப்போ இந்த 7க்கு எத்தனை தடவை சைக்கிளில் ரிப்பீட் ஆகுறாங்க? 4 சைக்கிள்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 8 பார்க்குறப்ப 8 பவர் 1 எதில் முடியும்? 8, 8 ஸ்கொயர் எதில் முடியும்? 4 முடியும். 8 கியூப் எதில் முடியும்? 2ல் முடியும். 8 பவர் 4 எதில் முடியும்? 6ல் முடியும். அப்போ இது எத்தனை சைக்கிளுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகுனாக்கா 4 சைக்கிள்ஸுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். அடுத்து நான் 9 பார்க்குறப்ப 9 பவர் 1 எதில் வரும்? 9, 9 ஸ்கொயர் எதில் வரும்? 1ல் வரும். திரும்ப 9 கியூப் எதில் தான் வரும்? 9ல் தான் வரும். அப்போ இது எத்தனை சைக்கிளுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும்னா இது 2 சைக்கிளுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கான்செப்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனுடைய சம்ஸு, இதை பேஸ் பண்ணி வர சம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.